Morning relations and functions exercise 1.1 ல first sum பார்க்குறோம். அதில் third subdivision பார்க்குறோம். Determine whether each of the following relations are reflexive, symmetric and transitive. Relation R in the set A equal to 1, 2, 3, 4, 5, 6 as R equal to x comma y such that y is divisible by x. Y is divisible by x னா என்ன அர்த்தம்னா y by x. இப்போ வந்து 6 வந்து நம்ம 2 டிவைட் பண்ணுறோம். அப்போ 3 வரும். ரிமைண்டர் 0 வரும். அப்போ 6 இஸ் டிவிசிபிள் பை 2ன்னு அர்த்தம். இப்போ ஆர் என்னன்னு பார்க்கலாம். ஆர் ஈக்குவல் டு ரிலேஷன் 1 இஸ் டிவிசிபிள் பை 1, 2 இஸ் டிவிசிபிள் பை 1, 3 இஸ் டிவிசிபிள் பை 1, அதாவது 3 by 1 அப்படின்னு அர்த்தம். இது எக்ஸு, இது வந்து ஒய். ஓகே, 1, 4, 1, 5, 1, 6, அப்புறம் 2, 2. 2 is divisible by 2. இதால் இதை நம்ம டிவைட் பண்ணுறோம். ரிமைண்டர் 0 வரும். 3, 3, 4, 4, 5, 5, 6, 6, 2, 6, 3, 6, 2, 4. ரிஃப்ளெக்ஸ் ரிலேஷனாக என்னென்னு பார்க்கலாம். ரிஃப்ளெக்சிவ் ரிலேஷன் A, A belongs to R for all A belongs to A. அதான் கண்டிஷன். இப்போது நம்ம A, ஏன்றது என்ன, 1, 1, 2, 2, 3, 3 எப்படி இருந்ததுன்னா இதெல்லாம் வந்து ரிஃப்ளெக்சிவ். ஏன்னா 1, 1 belongs to R, 2, 2 belongs to R. இந்த மாதிரி relation is reflexive. Next symmetric பார்க்கலாம். Symmetric relation. Symmetric relation என்னன்னா A, B belongs to R implies B, A belongs to R. இப்போ நம்ம வந்து எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ 1, 2 இருக்கு இல்லையா, 1, 2 பிலாங்ஸ் டு ஆர். இது ஆரில் இருக்குது. ஓகே, அப்போ என்ன இருக்கணும், அடுத்தது 2, 1 பிலாங்ஸ் டு ஆரில் இருக்கணும். 2, 1 இதில் இருக்கா, இல்லை. ஓகேவா, ஸோ 2, 1 நாட் பிலாங்ஸ் டு ஆர். ஸோ திஸ் ரிலேஷன் இஸ் நாட் சிமெட்ரிக். transitive பார்க்கலாம். transitive relation. transitive relation எப்படி இருக்கணும்னா A, B belongs to R and B, C belongs to R for implies A, C belongs to R. இதுதான் இதோட கண்டிஷன். இப்போ A ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். இப்போ 1, 2ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். 1, 2 பிலாங்ஸ் டு ஆர். அப்புறம் என்ன, 2 வந்து இது வந்து பின்னு வச்சுக்கலாம், இது ஏன்னு வச்சுக்கலாம். இப்போ பிங்கிறது 2 இல்லையா, சி ஒன்று எடுத்துக்கலாம். சி வந்து 4 எடுத்துக்கலாம். 2, 4 பிலாங்ஸ் டு ஆர். அப்போ என்ன இருக்கணும், அடுத்தது 1, A, C பிலாங்ஸ் டு ஆராக இருக்கணும். இது ஏன்னு எடுத்துருக்கோம், இது பின்னு எடுத்துருக்கோம், இது சின்னு எடுத்துக்கோம். அப்போ 1, 4ங்கிறது 1, 4 பிலாங்ஸ் டு ஆர். இதாவது A, C. இது வந்து ஏ, இது வந்து சி. ஸோ திஸ் ரிலேஷன் இஸ் transitive relation. Fourth subdivision. Relation R in the set Z of all integers defined as R equal to x, y such that x minus y is an integer. இப்போ ரிஃப்ளெக்சிவ் ரிலேஷன் முதல்ல பார்க்கலாம். இதுக்கு கண்டிஷன் என்ன, A, A belongs to R for all A belongs to Z. Zங்கிறது ஒரு செட்டு, அது இன்டிஜர் செட்டு. அது எப்படி வரும்னா Z equal to மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து -2, -1
0 1 2 3 இப்படி இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். இப்போ வந்து என்ன, இந்த a, அந்த ரிலேஷனில் இருக்கிற அந்த a,aங்கிறது எதில் இருக்கணும், இன்டிஜரில் இருக்கணும். இப்போ நமக்கு கண்டிஷன் என்ன, x மைனஸ் ஒய் இஸ் அன் இன்டிஜர்னு இருக்குது. அப்போது a மைனஸ் ஏங்கிறது 0ன்னு இருக்கும். இப்போ நம்ம வந்து ஏக்கு வந்து 1ன்னு கொடுக்குறோம். அப்போ 1 மைனஸ் 1 என்ன, 0. 0ங்கிறது இந்த இன்டிஜரில் இருக்கா, இருக்குது. ஸோ திஸ் ரிலேஷன் இஸ் ரிஃப்ளெக்சிவ். அடுத்து சிமெட்ரிக் ரிலேஷன் பார்க்கலாம். சிமெட்ரிக் ரிலேஷன். சிமெட்ரிக் ரிலேஷன்னா என்ன கண்டிஷன்னா, a, b belongs to R implies b, a belongs to R. இப்போது கண்டிஷன் என்ன, a மைனஸ் பின்னு வச்சுக்கலாம். நம்ம x மைனஸ் ஒய்க்கு பதிலாக a மைனஸ் பின்னு வச்சுக்கலாம். அதாவது a மைனஸ் பின்னு வரணும், அப்புறம் b மைனஸ் ஏன்னு வரும். இப்போ ஏக்கு வந்து நம்ம 2ன்னு கொடுத்துக்கலாம், பிக்கு வந்து 1ன்னு கொடுத்துருக்கோம். அப்போ 2 மைனஸ் 1 என்ன, 1 வந்து இருக்குது, இந்த இசட்டில் இருக்குது. ஸோ a, b பிலாங்ஸ் டு R. இப்போ பிங்கிறது என்ன வச்சுருக்கோம், 2ன்னு வச்சுருக்கோம். ஏங்கிறது 1ன்னு இருக்கு. அப்போ 1 மைனஸ் 2 ஈக்குவல் டு மைனஸ் 1. இப்போ மைனஸ் 1ங்கிறது இந்த இதில் இன்டிஜரில் இருக்குது. ஸோ b, a ஆல்சோ எக்ஸிஸ்ட் இன் ரிலேஷன். So this function, this relation is symmetric. அடுத்தது transitive relation. Transitive relation. Transitive relation என்னன்னா, a, b belongs to R and b, c belongs to R implies a, c belongs to R. இந்த ரிலேஷனில் a, cயும் இருக்கணும். ஓகேவா? இப்போது நம்ம ஏபிசிக்கு ஒரு நம்பர் கொடுத்து பார்க்கலாம். இப்போ ஏக்கு வந்து 2ன்னு கொடுக்குறோம், பிக்கு வந்து 5ன்னு கொடுக்குறோம், சிக்கு வந்து 10ன்னு கொடுக்குறோம்னு வச்சுங்க. இப்போ வந்து கண்டிஷன் என்ன, எக்ஸ் மைனஸ் ஒய்ங்கிறது என்ன, a மைனஸ் பின்னு வச்சுக்கலாம் முதல்ல. இப்போ 2 மைனஸ் 5 என்ன, 3 பிலாங்ஸ் டு இசட்டில் இருக்குது. ஓகே. அப்புறம் வந்து என்ன, பி, சி, பி மைனஸ் சி, பிங்கிறது என்ன, 5 மைனஸ் சிங்கிறது 10. இப்போ இது மைனஸ் 5 ஆகிடும். மைனஸ் 5ங்கிறது எங்கே இருக்குது, இந்த இன்டிஜரில் இருக்கா, இருக்குது. ஸோ இதுவும் அக்செப்டபுள். பி, சியும் இந்த ரிலேஷனில் இருக்குது. அடுத்து ஏ, சிங்கிறபோது ஏங்கிறது என்ன நம்பர் கொடுத்துருக்கோம், 2ன்னு கொடுத்துருக்கோம். சிக்கு வந்து ஏதாவது ஒரு நம்பர் கொடுங்க. சிக்கு வந்து ஒரு 10ன்னு கொடுக்கலாம். அப்படி கொடுத்தோன்னா மைனஸ் 8 ஆகிடும். மைனஸ் 8ங்கிறது இந்த இன்டிஜரில் இருக்குது. அதனால் எல்லாமே ஏபிசி எல்லாமே வந்து இந்த ரிலேஷனில் இருக்குது. ஓகே. ஸோ திஸ் ரிலேஷன் இஸ் transitive relation.